அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆனி விலாக்ஸ். குபூஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட், அரை ஸ்பூன் சர்க்கரை, வெதுவெதுப்பான தண்ணி உடனே ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மைதா மாவு, உப்பு, கொஞ்சோண்டு ஆயில், அப்புறம் ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இது நல்லா உப்பி வருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா உப்பி வரும். திருப்பியும் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா குபூஸ் ரெடி. இது சிக்கன் குருமா, மட்டன் குருமா, ஷவர்மாலாம் செஞ்சு நல்லா சாப்பிட்லாம். எங்களுக்கு ஷவர்மா செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா ஆனி விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். Thank you.